வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 24. இன்னைக்கு திலகு சித்தப்பாவும் மேட்சுக்கு மேட்சா ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ண போறோம் என்று மணமன் அருகில் இருந்த ஜெய்சங்கர் தன் அருகில் இருந்த சிறுவனிடம் பேசியபடி பெட்டியில் இருந்த இருவரது புது ஷெர்வானி பாக்கெட்டுகளையும் எடுத்து கட்டிலில் போட்டான். திலக் விழிகள் மின்ன ஆசையுடன் உடையை தடவி பார்த்தான். அதை கவனித்தவன் குழந்தையை அருகில் இழுத்து முத்தம் பதித்து, என்னடா தங்கம், என்னமோ தடவிக்கிட்டே இருக்க, ஷர்ட்டை கழட்டு, முதல்ல உனக்கு மாட்டி விடுற என்றபடி அவனுடைய ஷர்ட்டை கழற்றினான். புது ட்ரெஸ் போட்டதும் அவன் முகத்தில் தனி ஜெய்தஸ் தெரிய, டேய் கலக்கலா இருக்கடா, இன்னைக்கு கல்யாண மாப்பிள்ளை என்ன விட்டுட்டு எல்லாரும் ஒன்னதான் பார்க்க போறாங்க போல இருக்கு என்று சோகமாக கூறினான் ஜெய். லேசாக பெருமையில் பொறித்தவன் ஒருமுறை முழுவதுமாக கீழிருந்து மேல்வரை தன்னை கண்ணாடியில் ஆராய்ந்தான். திரும்பி ஜெயிடம் வந்தவன் சட்டென்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, தேங்க்ஸ் சித்தப்பா என்றான். அதை எதிர்பாராத ஜெய் சிறுவனை நெகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொண்டான். சமீப காலமாக அவன் இதுபோன்று அவனை கட்டிக்கொள்ளவே இல்லை. அது மிகப்பெரிய மனக்குறையாக இருந்தது அவனுக்கு. என்னதான் பேசினாலும் விளையாடினாலும் அவனிடமிருந்து திலக் சற்று விலகி இருப்பது போலத்தான் அவனுக்கு தோன்றியது. சித்தப்பாவுக்கு போய் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இந்த பையன் மக்கு பையப்பா என்று அவன் நெற்றியை முட்டியபடி ஜெய் செல்லமாக சாட திலக்கின் முகம் பளீரென்று மலர்ந்தது. சந்தோஷமாக சிரித்தவனின் முகம் அடுத்து யோசனையில் சுருங்கி விழிகள் தன் சித்தப்பாவின் முகத்தை ஆழ்ந்து கவனித்தது. என்னப்பா என்று கேட்டவனிடம், ஒன்னுல்ல என சற்றே ஒளி கொன்ற தலையசைத்தவன் பின்பு, நான் போய் பாட்டிக்கிட்ட புது ட்ரெஸ் காமிக்கிற என்று கட்டிலை விட்டு இறங்கி வெளியே ஓடினான். ஏய் பாத்து, மண்டபத்துக்கு வெளியே எங்கே போகக்கூடாது, ஜாகிரத என்கிற ஜெயின் கூவலுக்கு சரி என்ற திலக்கின் பதில் மட்டும் பறந்து வந்தது. தனக்குள் தலையசைத்து முறுவளித்தபடி அடுத்து தான் தயாராக ஆரம்பித்தான். அடுத்த அரைமணியில் நாங்க வந்துட்டோம் என்ற துள்ளலான குரல் கேட்டு வேகமாக திரும்பி பார்த்த ஜெய், ஹே அகில் என கூவியபடி சென்று அரை வாயிலில் நின்றவனை மகிழ்ச்சியுடன் கட்டி அணைத்துக் கொண்டான். என்ற லேசான தொண்டை கணப்பிற்கு பிறகு, நாங்களும் தான் கூட வந்திருக்கோம் என கிண்டலாக நினைவுறுத்தினாள் சற்று தள்ளி நின்றிருந்த ஹிரண்மயி. ஹே வாலு என்று அவள் தலையை வருடிய ஜெய் அவளுடைய மேடிட்ட வயிற்றை கண்ணிவுடன் கவனித்து, ஹெல்த் எப்படி இருக்கு, ஒழுங்கா சாப்பிடுறியா என அக்கறையுடன் விசாரித்தான். இல்லனா வீட்டுல இருக்கவங்க விட்டுடுவாங்களா, ஒருத்தட்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு அடுத்த வட்ட மாட்டிக்குவேன் என்றாள் பெண் சோகமாக. அவள் சொல்லில் வாய்விட்டு நகைத்தவன், முதல்ல எல்லாரும் உழுவாங்க, இப்படி உட்காருங்க என்று அங்கிருந்த கட்டிலையும் சேரையும் கை காண்பித்தான். அப்புறம் அம்மா, விமல், அண்ணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹேய் முகில் குட்டி என்று விமல் ஹர்ஷுவின் ஒரு வயது குழந்தையை ஆசையுடன் கைகளில் அள்ளி கொண்டான் ஜெய். நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம், எங்க அம்மாவை காணோம் என்று விசாரித்தார் பவானி. அம்மா பொண்ணு வீட்டுக்கு பூச்சல் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க என்றான் பையன் பணிவுடன். பாத்தியமையோ, பொண்ணு வீடா மணி வீடு இல்லையா என்று கேலி செய்தபடி ஹிரணியின் தோளை இடித்தான் அகிலன். அடே நல்லவனே, கல்யாண வீட்டுல எதுவும் குழப்பத்தை உண்டாக்கிறாரா? உன் நண்பன் பாவம்டா, ஏற்கனவே அவனோட தங்கச்சிக்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறேன் என்று கெஞ்சினான் ஜெய். ஆஹா, இது வேறையா? இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவள்கிட்ட போட்டு காமிக்கணும். ஏ விமல், உன் மொபைல கொடு. ஏன், உன் பாக்கெட்ல இருக்கிறது பேர் என்ன, செங்கலா? இந்த டக்கால்டி வேலையில என்கிட்ட வேணாண்டி. ஒழுங்கா ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்தோமா சாப்பிட்டோமான்னு அடங்கிரு, இல்லன்னா என்று இழுத்த விமல். ஹிரணிமா, உன் புருஷன்ட்ட என்ன விஷயம்னு கேளு, உன் அண்ணனை ஓவரா சீண்டி விடுறானே என்று தன் தம்பியின் மனைவியை தூண்டிவிட்டான். இது மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நான் எதுக்கு அண்ணா, நம்ம வீட்டு சிங்கக்குட்டி போதுமே. முகிக்கண்ணா, இங்க மயுமாட்ட வாட தங்கம், உன் அகிப்பாவுக்கு உன்கிட்ட வாங்கி நாள் ஆயிடுச்சான், அதனால திரும்ப உதைக்கி கூப்பிடுறாரு என்று ஹிரணி உரைத்ததுமே முகில் கெக்களித்து சிரித்து ஜெயிடமிருந்து அவனிடம் வேகமாக தாவினான். அடே வேண்டாம் என்று குழந்தையை எச்சரித்து அகில் விலகி ஓடுவதற்குள் தாவி அவனுடைய உச்சி முடியை கெட்டியாக பிடித்துக் கொண்டான் முகில். டேய் என அவன் அலறுவது குழந்தைக்கு இன்னும் குதூகலமாக இருக்க மேலும் வலிக்க கொத்தாக பிடித்தெழுத்தான். அப்படித்தான் என்று குழந்தையை தூண்டிய ஹிரணியின் முதுகில் ஒன்று வைத்த ஹர்ஷிதா, குழந்தைய நல்லா கெடுக்கிறனி, பாவம் தம்பிக்கு வலிக்காது என்று கடிந்தபடி முகிலை அவளிடமிருந்து பிடுங்கினாள். குழந்தையோ தன் தாயிடம் போக மறுத்து சினுங்கிக் கொண்டே சென்றான். ஐயோ என ஓய்ந்து போய் கட்டிலில் விழுந்த அகில், நல்ல வேலை அந்த வீட்டுல அண்ணி மட்டும் இல்லனா குடும்பமே சேர்ந்து கோயிலுக்கு போற சிரமத்தை கொடுக்காம மொத்தமா இந்த பயலை வச்சு வீட்லயே எனக்கு மொட்டை போட்டு விட்டுருவாங்க
என்று புலம்பினான். அனைவரின் கலகலத்த சிரிப்புக்கிடையே தன்னுடைய சீப்பை எடுத்து அகிலின் கலைந்த தலைமுடியை அழகாக வாரிவிட்டார் ஜெய்சங்கர். வாடா என் உயிர் நண்பனை, என்ன ஒரு அக்கறை உனக்கு? அவன் என் முடிய பிடுங்கி கீழே போடுறவரை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு இப்ப வந்து என் தலைய வாடுறானா, ஆளப்பாரு என்று அவனை முறைத்தான். சரி விடுறா, எல்லாம் தன் வினைப்பயன். நான் என்ன சொன்னேன் சொல்லு. ஏன்டா சொல்ல மாட்ட நீ என்று அகில் ஆரம்பிக்கும் பொழுதே, சித்தப்பா மனப்பொண்ணு நானே ரெடி ஆயிட்டேன், இன்னும் சித்தப்பாவுக்கு அலங்காரம் முடியலையாடா, போய் நான் கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு மன்னிச்சிட்டே கேட்க சொன்னாங்க என்றபடி திலக் அங்கே பிரசன்னமானான். நல்லா கேட்டீங்களா? இப்ப தெரியுதா இனி வீட்டுல என் நிலைமை என்னன்னு என சோகமான முகத்துடன் ஜெய் தன் நிலையை எடுத்துரைக்க அங்கே ஒரு வெடிச்சிரிப்பு கிளம்பியது. உண்மைதான்டா நண்பா, நிஜமாவே நீ பாவம்டா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். மடி திலக்கிட்ட தூது அனுப்பிய செய்தியிலேயே நீயும் என்ன போல ஒரு அப்பாவி ஜீவன் தான்னு எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. என்ன செய்யறது, சரிவா, நாம தான் நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும் என்று அவனை அணைத்து ஆறுதல் படுத்தினான் அகில். எது அப்பாவியா? எங்க அந்த அப்பாவி முகத்தை கொஞ்சம் திருப்பி என்கிட்ட காட்டுங்க பாக்கலாம் என்ற கணவனின் முகத்தை தன் புறம் திருப்பிய ஹிரணியிடம் ஈ என்று பல்லை காட்டினான் அவன். பா பயமா இருக்கு என்று முகத்தை சுடித்தவள், வீட்டுக்கு வாங்க, உங்களை வட்டியை முதலமா கவனிச்சுக்கிறேன் என மிரட்டினாள் ஹிரண்மயி. சட்டென்று ஜெய்யை விலக்கி தள்ளியவன், வீட்டுக்கு நாளைக்கு தானே டாலி போவோம், இப்பவே தனியா கவனிச்சிட என்றபடி அவள் இடையில் கரம் போட்டு தன் அருகில் இழுத்தான். ஷூவோ மானகட்ட மனுஷா என்று தவித்தபடி ஹிரணி அகிலின் கரத்தை விலக்க அதை மற்ற இளம் தலைமுறையினர் நமட்டு சிரிப்போடு ரசித்தனர். பவானியோ எழுந்து அகிலிடம் வந்து காதை திருகி, குழந்தைய முன்னாடி என்னடா செஞ்சிட்டு இருக்க விவஸ்தை கட்டவனே என்று கடித்தார். அப்ப குழந்தைங்களை கூட்டிட்டு எல்லாரும் வெளியே போங்க, நானும் என் மையும் டாலியும் கொஞ்சம் பேசிட்டு வரோம் என்றான் அகில் கோலாக. ஐயோ என் அலறி வேகமாக சென்று ஹர்ஷுவின் தோளில் முகம் புதைத்து தன் நாண சிவப்பை மறைத்துக் கொண்டாள் ஹிரணி. ஷோ பாருங்கம்மா, என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா வைக்கப்படுறா, இதெல்லாம் காண கிடைக்கா அரிய காட்சிமா, பிளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் இங்கிருந்து ஓடி போயிடுங்க என்று அலட்டலாக செயின் போட்டான் அகில். டே கொஞ்சம் அடங்குறியா என்று விமல் தம்பியின் கழுத்தில் கை வைக்க, அடே என்னுடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கடா, உன்னுடைய ஹனிமூனுக்கு இல்ல, அத கொஞ்சம் மறக்காம ஒரு ஓரமா போட்டு நினைவுல வச்சுக்கோ என புலம்பினான் ஜெய்சங்கர். சோ வாட், உனக்கு தானே கல்யாணம், எனக்கும் மையுவுக்கும் இது ஹனிமூன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் என்று தோள்களை குலுக்கியவன், ஆமா எங்க 2 பேருக்கும் தனியா தானே ரூம் போட்டிருக்க என்று வேறு அதிமுக்கியமாக கேட்க, உங்கள என வேகமாக அருகில் வந்த ஹிரணி சரமாரியாக அவனை அடிக்க ஆரம்பித்தாள். வந்த இடத்துல ஏன் அப்படி எமானத்தை வாங்குறீங்க? சரி சரி எல்லாம் கிளம்புங்க, அகில் அவன் பொண்டாட்டியோட கொஞ்சம் பேசிட்டு வரட்டும் என்று அனைவரையும் விரட்ட ஆரம்பித்தான் விமல். டே அண்ணா நல்லா வருவடா நீ, இருடி கேப் விடு, பேசிக்கிட்டு இருக்கேல்ல அடிச்சுக்கிட்டே இருக்க என்று அகில் ஹிரணியை அதட்ட அனைவரும் வயிறு வலிக்க சிரிக்க துவங்கினர். முகிலுக்கு புரிந்ததோ இல்லையோ, ஆனால் தன் அகிப்பா மையுமாவிடம் அடி வாங்குவதே அவனுக்கு குஷியாகி பொக்கை வாயை திறந்து தன் 4 பற்களையும் காண்பித்து கைத்தட்டி சிரிக்க ஆரம்பித்தான். புதிதாக வந்திருந்த கூட்டத்தினரின் ஆர்ப்பாட்டத்தை ஒரு ஓரமாக ஒதுக்கி இருந்து பார்த்து கொண்டிருந்த திலக்கை அப்பொழுதுதான் கவனித்த அகில் விரைவாக ஹிரணியிடம் இருந்து நழுவி வந்து அவனை அள்ளிக் கொண்டான். என்ன தலைவரே அமைதியா நிக்கிறீங்க என்று சத்தமாக வினவியவன், டேய் நீதாண்டா இப்ப இவங்கள்ட்ட இருந்து என்ன காப்பாத்தணும் என கண்களை சுருக்கி மெதுவாக கெஞ்சினான். அதுவரை முகத்தில் இருந்த தீவிரம் மறைந்து மெல்ல முருவளித்தான் திலக். அப்புறம் திலக் பெரிய பையனா வளர்ந்துட்டீங்க போல, ஸ்கூலுக்குலாம் போறீங்களாமே, உன் சித்தப்பா சொன்னா என்று விளையாட்டாக அவனிடம் விசாரித்தான். ஆமா பின்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களே இல்லடா கண்ணா என்று ஹிரணி அவன் கண்ணம் வருட கூச்சத்துடன் புன்னகைத்தான் திலக். என்னடா நீ இத்தனை நாளா உன் சித்தப்பாட்ட இருந்தோம், இன்னும் இப்படி நல்ல பிள்ளையா இருக்கியே என்று கேலி செய்தான் அகில். ஏய் சின்ன பிள்ளைகிட்ட மட்டுமா கொஞ்சம் அடக்கி வாசி, அவன் பயந்துட போறான் என்று நக்கல் அடித்தார் பவானி. அம்மா என அவரை முறைத்தவன், என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கடா செல்லம் என்று திரும்பி திலக்கிடம் கேட்டான். ஐயோ இல்ல அங்கிள் என்று அவசரமாக மறுத்தான் அவன். அட பையனே, கொஞ்ச நாள் என்ன பாக்கலன்னதும் என்னடா பொசுக்குன்னு அங்கிள்னு சொல்லிட்ட, மாமாவை மறந்துட்டியா என்றதும் சற்றே விழித்தான் திலக். அனைவரின் விழிகளும் தன்மேல் குவியவும், அப்படிலாம் இல்ல மாமா, சட்டுன்னு வாயில வந்துடுச்சு என அவன் சமாளித்துக் கொண்டிருக்கும் பொழுதே செண்பகம் வேகமாக உள்ளே வந்தார். ஏய் எல்லாரும் எப்ப வந்தீங்க, நான் பார்க்கவே இல்லையே என்று உற்சாகமாக வரவேற்றார். மா அவங்கெல்லாம் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நீதான் வந்தவங்களுக்கு குடிக்க கூட ஒண்ணு கொடுக்காம மாப்பிள்ளையோட அம்மான்ற போர்வையில பிஸியா சுத்துற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்க
என்று ஜெய் வழக்கம் போல் தன் அன்னையை நக்கலடிக்க கோபம் கொண்டவர் சட்டென்று அவன் முதுகில் ஒன்று போட்டார். கல்யாணத்தை போவது என்கிட்ட அடி வாங்காம மாப்பிள்ளையா லட்சணமா நடந்துக்கிறியா நீ என்றவர் முறைக்கும் பொழுதே ஜெய் அடி வாங்கியதை பார்த்த முகிலோ உடனே கைகொட்டி சிரிக்க ஆரம்பித்து விட்டான். அப்பாடா, எனக்கு அடுத்து அவன் கைதட்டி சிரிக்கமோ ஒரு ஆள் கிடைச்சிருச்சுடா என்று தன் நெஞ்சில் கை வைத்து பெருமூச்சு விட்டு அவ்விடத்தையே கலகலப்பாக்கினான் அகில். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.